ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து டாபிக்குள்ளே போயிடலாம். தந்தலை மலை மாதிரி இருக்கக்கூடிய சக்தி மிகுந்த இடங்களில் ஆழ்ந்த தியானம் செய்யும்போது உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக சொல்லலாம். அதாவது ஃபிசிக்கலாகவும் சம் சேஞ்சஸ் தெரியும், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாகவும் நமக்கு மாற்றங்கள் தெரியும். அதாவது உடலில் மாற்றங்கள் ஏற்படும் ஒன்று, இன்னொன்று ஆன்மீக மாற்றங்களும் ஏற்படும். ஸோ இதை வந்து நம்ம ஆழமாக சொல்லலாம். இப்போ வந்து இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே இப்போ தந்தலை மலையில் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் செய்கிற மாதிரி நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மாற்றங்களை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்துக்கிட்டே வாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் முதலில் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய சுவாசம் அப்படிங்கிறது மெல்லமாக மெதுவாக மாறும். அதாவது தியானத்தின் போது மூச்சினுடைய ஆழம் வந்து பார்த்திங்கன்னா குறைகிறது. இது நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் நிலைக்கு வந்து சென்றிருக்கக்கூடியதை குறிக்கின்றது. அதனால் மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையும், இரத்த ஓட்டம் வந்து சீராகும். ஸோ மன அழுத்தமும் இரத்த ஓட்டமும் சரியாக இருந்தாலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக நடக்கும். அடுத்தது இதய துடிப்பு வந்து குறையும். அதாவது அதிக தியானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் வந்து 60-70 இருந்து 40-50 வரை கூட குறைவது கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யோகிகளுடைய பொதுவான நிலையை வந்து சொல்லுது. ஸோ இதய துடிப்பு குறையிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த மாற்றங்களும் ஏற்படும். அதுபோக உடல் சூடு, ஓகேங்களா? அதாவது தியான ஆற்றல் அப்படின்னா நம்ம பிராண சக்தி வந்து எழும்போது சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து சூடாகவும் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாகவும் இருக்கும். இது நரம்புகள் வந்து திறந்து கொண்டிருக்கிறதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உடலினுடைய நிறையும் இலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நிறை அப்படின்னா நம்ம உடல் எடையை சொல்கிறாங்க. ஆழ்ந்த தியானத்தில் இருக்க ஒருத்தவங்களுக்கு உடல் வந்து மிகவும் லேசாக ஆகும், அப்படி இல்லைன்னா உடல் வந்து மிகவும் கனமாக உணரப்படும். ஸோ இந்த ரெண்டு விதமும் நமக்கு தெரியும். அதனால தான் உடல் நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒன்றா லேசாகலாம், இல்லைன்னா கனமாகலாம். இது இந்த பிராணன் வந்து உடலில் எப்படி வந்து சுழலுது அதை பொறுத்து தான் இந்த லேசாகிறதும் கனமாகிறதும் மாறுபடும். அடுத்தது நெஞ்சு பகுதி விரிவடையக்கூடிய உணர்வு. அதாவது அநாகத சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நெஞ்சு பகுதியில் இருக்கிறதா அநாகத சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செயல்படும் போது தான் இந்த நெஞ்சு பகுதியே அப்படியே விரிவடைகிற மாதிரி ஒரு உணர்வு வந்து நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மின்சாரம் ஓடுவது போல ஒரு உணர்வு இருக்கும். ஸோ நம்ம உடம்புல ஒரு மின்சாரம் ஓடுவது போல உணர்வு எப்போ வரும்? நம்ம குண்டலினி எழுச்சியினுடைய மிகச்சிறிய ஆரம்ப அறிகுறி தான் இது. உடலில் வந்து ஒரு மின்சாரம் ஓடுற மாதிரி ஒரு உணர்வு யாருக்காவது தியானம் செய்யும் பொழுது ஏற்பட்டுச்சுன்னா குண்டலினி வந்து எழுச்சி ஆரம்பமாக இருக்குது, அதுக்கான ஒரு சிறிய அறிகுறி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அவசரமாக வலி இருந்த இடங்களில் நிவாரணம் வந்து கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு இடத்துல பெயின் இருந்திருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெயின் வந்து கம்மியாகுது, இல்லைன்னா நிவாரணம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது தியானம் செய்யும்போது உடல் வந்து பார்த்திங்கன்னா தன்னை தானே வந்து பார்த்திங்கன்னா ஹீல் செஞ்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தந்தலை மலையில் உட்காந்து தியானம் செய்யும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரி முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக மாற்றங்கள் என்னென்ன நடக்கும்னு பார்க்கலாம். அதாவது இதுவும் முக்கியமானது தான். எப்படி வந்து உடலில் மாற்றங்கள் ஏற்படுதோ, உடலில் தியானம் செய்யும்போது மாற்றங்கள் ஏற்பட்டாலே அதற்கு அடுத்த நிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே வருவோம். ஸோ அதனால் இதையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானே சொல்லி கொடுக்குறேன். அதாவது மூன்றாம் கண் வந்து செயல்பட ஆரம்பமாகும். மூன்றாம் கண்ணை என்னது, இந்த ஆஞ்ஞா சக்கரம் சொல்லுவாங்கள்ல, அது வந்து நமக்கு ஓப்பனாக ஸ்டார்ட் ஆகும். அது வந்து எப்படி இருக்குன்னா நெற்றியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய அதிர்வு மாதிரியே நமக்கு ஒரு உணர்வு இருக்கும். நடுவில் வந்து ஒரு ஒளி இருக்கிற மாதிரியே நம்மளால் உணர முடியும். அதாவது ஒரு அழுத்தம் வந்து நமக்கு அந்த நெத்தி பகுதியில் இருந்துக்கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கும். இது எல்லாமே இயல்பானவை தான். ஆனால் இந்த மூன்றாம் கண்ணுங்கிற ஆஞ்ஞா சக்கரம் வந்து செயல்பட ஆரம்பமாகும் எப்போ தியானம் செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி உணர்வு வந்து ஆன்மீகமாக வரும். அதுக்கப்புறமா காது, மூக்கு, நெற்றி இது வழியே வந்து ஓடக்கூடிய காற்று வந்து ஓடுற மாதிரி ஒரு உணர்வு வந்து இருக்கும். எதுக்கு காது, மூக்கு, நெத்தி வழியிலலாம் ஒரு காற்று ஓடுற மாதிரி உணர்வு ஏற்படுதுன்னா இது நம்மளுடைய நாடிகள் வந்து திறக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாகத்தான் இதெல்லாம் காற்று வழியாக ஓடுற மாதிரி நமக்கு தோணும்.
அடுத்தது நம்மளை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த அமைதி வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுற்றி இருக்கக்கூடிய சவுண்டை வந்து கேட்குறத விட நம்மளுக்கு உள் சத்தம் வந்து குறைந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்றவர்களுக்கு கேட்காத ஒரு டிவைன் ஹம்மிங் கூட நமக்கு கேட்கலாம். இப்போ நமக்கு ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும். தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஓம் ஹீம் அந்த மாதிரி ஒரு மந்திரங்கள், அந்த நாத ஓதங்கள்லாம் நமக்கு கேட்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி மற்றவங்களுக்கே கேட்காத ஒரு டிவைன் ஹம்மிங் வந்து நம்ம தியானம் செய்யும் பொழுது நமக்கு ஆன்மீக உணர்வாக வரும். ஸோ அதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்தது உள்ளிருந்து ஒரு வித சந்தோஷம் வரும். நார்மலாக நம்ம உனக்கு சந்தோஷப்படுது, நம்ம நினச்சது உனக்கு கிடச்சிருச்சுன்னா அந்த சந்தோஷம் வேற. இது ஆன்மீகமாக உள்ளிருந்து ஒரு வித சந்தோஷம். அதாவது இதுதான் தியானத்தினுடைய உண்மையான பரிசு. எந்த ஒரு வெளி காரணமே இல்லாமல் நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஸோ இது ஒரு ஆன்மீக சின்னம் தான். அடுத்தது இன்னர் கைடன்ஸ் இல்லைனா இன்ட்யூஷன் வந்து அதிகரிக்கும். அதாவது இன்ட்யூஷன் அதிகரிச்சதுனாலே நமக்கு பாதி வேலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே சக்ஸஸாக தான் முடியும். ஸோ இன்ட்யூஷன் நம்மளுடைய உள்ளுணர்வை நமக்கு சொல்கிறதுக்கு நம்ம நினைக்கிறது வந்து நடக்கிற மாதிரி நமக்கு அந்த விஷயம் நிறைய அதிகரிக்க ஆரம்பிக்கும். சில கேள்விகளுக்கு பதில் வந்து யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை, உங்களுக்கு உள்ளிருந்தே வருவதற்கு மாதிரியே இருக்கும். அது உங்களால் உணர முடியும். ஸோ அதை வெளியாட்டி கேட்டு நம்ம தெளிவுபடுத்திக்க முடியாது. உங்களுடைய இன்ட்யூஷனே சொல்லும் இது சரி இது தவறு அப்படிங்கிறது. இது வந்து 100% வந்து கரெக்டாகத்தான் இருக்கும். இது அதிகரிக்கும் எப்போ நீங்கள் தியானம் செய்யும் பொழுது. அடுத்தது இயற்கை, விலங்குகள், மலர்கள், ஏன் காற்று, இது எல்லாற்றுக்கூடையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இணைவு. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம், இயற்கையை ரசிச்சிருக்க மாட்டோம். ஒரு விலங்குகளை பார்த்தா நம்ம அதை எதுக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்க மாட்டோம். இப்போ ஒரு மலர்கள் மலருது அப்படின்னு காற்று வந்து நம்ம மேலே படுது அப்படின்னா இதெல்லாம் நம்ம நார்மலாக ஃபீல் பண்ணிட்டு போயிருப்போம். ஆனால் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே தியானத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இது எல்லா கூடையும் நீங்கள் ஒரு இணைவு ஏற்பட்ட மாதிரி நீங்கள் புதுசாக உணர்வீங்க. ஸோ சித்தர்கள் தியானம் செய்த பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா இது மிகவும் வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உடல் வந்து மிக குறைந்த சக்தியிலேயே செயல்படும். மிக குறைந்த சக்தினா எப்படி? தியானம் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு குறைவான தூக்கமும் குறைவான உணவு, ஆனால் உயர் ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்குறதுனா தந்தலை மலையை தியானிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சிறப்பு மாற்றம் அப்படிங்கிறது, தந்தலை மலை அப்படிங்கிறது ஓர் யோக சக்தி மலை. அங்கே நம் உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் வேகமாக திறக்கும், மனம் அமைதியில் நிலை பெறும், உடல் இயல்பாக தியான நிலைக்கு இறங்கும், தானாகவே தியானம் வந்துவிடும் இடம் அப்படின்னு சித்தர்கள் சொன்னதற்கு இதுதான் காரணம். ஸோ தந்தலை மலைக்கு போனீங்கன்னா தானாகவே உங்களுக்கு தியானம் அப்படிங்கிறது வந்துடும். இதுக்கெல்லாம் ஏன் காரணம் அப்படிங்கிறது இப்போ நம்ம இத்தனையும் சொன்னோம்ல பார்த்தீங்களா, அதையெல்லாம் சேர்த்து வச்சு தான் தானாகவே தியானம் வந்து விடும் இடம்தான் தந்தலை மலை அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன். ஸோ இன்றைக்கி தந்தலை மலையில் போய் ஏன் தியானம் பண்ணு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் ரீசன். ஸோ நமக்கு உடல் மாற்றம், ஆன்மீக மாற்றங்கள் கட்டாயம் வந்து நமக்கு நடக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தந்தலை பற்றின எல்லா வீடியோஸையும் பாருங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தந்தலை மலை இருக்குது. ஸோ எல்லோரும் போங்க, தியானம் பண்ணுங்கள், உங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றிக்கோங்க. நம்ம நாளைக்கு வேறு டாப்பிக்கில் வந்து மீட் பண்ணலாம். பாய் பாய். தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்.